இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இணைய குற்றங்களை தடுக்க MCMC உடன் இணைகிறது PDRM. டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் தீவிரவாதம் மற்றும் குற்றவியல் இயக்கங்களை தடுப்பதற்கும் அதை பற்றிய தகவல்களை பெறுவதற்கும் PDRM மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC உடன் இணைந்து செயல்படுவதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் ஸ்ரீ ஆயுப் கான் மைடின் பிச்சே தெரிவித்தார். இணைய சூதாட்டம், சிறுவர்களின் ஆபாச படங்கள் மற்றும் மோசடி போன்ற குற்ற செயல்களுக்கும் டெலிகிராம் உட்பட சமூக ஊடகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதை கட்டுப்படுத்துவது கடினம். காரணம், நம்முடன் இது இணைக்கப்படவில்லை. அதனால்தான் கண்காணிப்பை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் சமூக ஊடகங்களுக்கு உரிமம் வழங்குகிறது என்றார் அவர். ட்ரம்ப் மீதான முறைகேடு வழக்கு நவம்பர் 26க்கு ஒத்திவைப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீதான முறைகேடு குறித்த வழக்கின் தீர்ப்பு வரும் நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் களம் இறங்குவதால் அதில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2017 முதல் 2021 வரை டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தார். அப்போதைய அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கு நியூயார்க்கின் மான்ஹாட்டன் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் இந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. தேர்தலுக்கு முன்னதாக வரும் டிசம்பர் 18ஆம் தேதி தண்டனை விதிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நவம்பர் 5ஆம் தேதிக்கு தேர்தல் பிறகு தண்டனை வழங்கும் வகையில் தேதியை தள்ளி வைக்குமாறு ட்ரம்ப் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதிபர் தேர்தல் முடியும் வரை ட்ரம்புக்கான தண்டனை விதிப்பதை ஒத்திவைக்க அமெரிக்க நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை, வர்த்தக செயல்திறன் வளர்ச்சி, மாமன்னர் மகிழ்ச்சி. நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் அதன் வர்த்தக செயல்திறன் மேம்பட்டிருப்பது குறித்து மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், மக்களின் வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், தேசிய பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றும் என்று மாமன்னர் நம்பிக்கை தெரிவித்தார். அனைத்து தலைவர்களும், அரசாங்க நிர்வாக உறுப்பினர்களும் மக்கள் மற்றும் நாட்டின் நலனுக்கான முழு பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும். ஊழல் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும். ருகுத் நெகேரா கோட்பாடுகளுக்கு ஏற்ப அனைத்து மலேசியர்களும் தொடர்ந்து ஒற்றுமையை பேணுவார்கள் என்றும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வார்கள் என்று நான் நம்புவதாக அவர் கூறினார். சனிக்கிழமை இஸ்தானா நெகிராவில் நடைபெற்ற தமது அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற விருதளிப்பு சடங்கில் உரையாற்றும் போது சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். இச்சடங்கில் பேரரசியர் ராஜா சரித் சொஃபியாவும் கலந்து கொண்டார். குழந்தைகள் தொடர்பான புகார், PDRM கண்காணிப்பில் 1 மாத இயக்கம். குழந்தைகள் தொடர்பாக பெறப்பட்ட புகாரை தொடர்ந்து 1 மாத இயக்கத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிறுவனம் தற்போது அரசு மலேசிய போலீஸ் படை PDRM-இன் கண்காணிப்பில் உள்ளதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் ஸ்ரீ ஆயுப் கான் மைடின் பிச்சே கூறினார். மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாகிப் மற்றும் மாநில இஸ்லாமிய மதத்துறை ஜெயின் ஆகியவற்றின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 154 குழுக்களில் அந்த நிறுவனமும் ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அந்த நிறுவனம் தொடர்பாக ஸ்லாங்கூர் போலீஸ் படை 4 புகார்களை பெற்றுள்ளதாக ஆயுப் கான் கூறினார். மேலும் இவ்வழக்கு 2001ஆம் ஆண்டு சிறார்கள் சட்டம் செக்ஷன் 31 உட்பிரிவு 1 கீழ் விசாரிக்கப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை மதங்களுக்கு எதிரான கொள்கையை பரப்பிய குற்றம் தொடர்பாக போலீஸ் 80 புகார்களை பெற்றுள்ள நிலையில் 122 கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் விளக்கினார். அதிக வருமானத்தை ஈட்டி தரும் வேலைகளை உருவாக்குவதில் அரசாங்கம் நடவடிக்கை வெற்றி. நடுநிலையாக இருப்பதை உறுதி செய்யவும், சாதகமான மற்றும் வணிகம் சார்ந்த சுற்றுச்சூழலை உருவாக்கவும் அரசாங்கம் தொடர்ந்து தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ளும். நிர்வாகத்தை மேம்படுத்தி ஊழலை எதிர்த்து உயர் மதிப்புள்ள முதலீடுகளில் கவனம் செலுத்தும் அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளை பெரும்பாலான மக்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தரும் வேலைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். கடவுளின் அருளால் நாடு மேலும் நல்ல நிலையில் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில்
நாட்டின் பொருளாதாரம் 5.9 விழுக்காட்டு விகிதத்துடன் வலுவான வளர்ச்சியை காட்டியுள்ளது என்றார் அவர். பலன் மக்களை சென்றடையவில்லை என்றால் வளர்ச்சியை காட்டும் புள்ளி விவரங்கள் அர்த்தமற்றவை என்பதை அரசாங்கம் உணர்வதாக அன்வார் குறிப்பிட்டார். நேற்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விருதளிப்பு சடங்கில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் செய்தியாளர்களிடம் பேசினார். நேற்று நடைபெற்ற அந்த விருதளிப்பு சடங்கில் 116 பேருக்கு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டன. நில அமிழ்வு சம்பவத்தின் தொழில்நுட்ப அறிக்கை 3 மாதங்களுக்குள் தயாராகும். மனித நடவடிக்கைகள், வானிலை மற்றும் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலத்தடி மண் அரிப்பு ஆகிய காரணங்களால் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு சம்பவம் நிகழ்ந்ததாக பல்வேறு நிறுவனங்கள் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் DBKL தலைமையிலான மஸ்ஜித் இந்தியா தரை கட்டமைப்பு பணிக்குழுவால் விசாரணையின் முடிவுகள் குறித்த தொழில்நுட்ப அறிக்கை 3 மாதங்களுக்குள் தயாரிக்கப்படும் என்று இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கண்காணிப்பு, பராமரிப்பு நடைமுறைகள் மற்றும் நிலத்தழிவு ஆய்வு ஆகியவற்றை வலியுறுத்துவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்திருந்தது. நிலத்தடியில் உள்ள கட்டமைப்புகள் உட்பட நிலச்சரிவுகள் மற்றும் நில அமிழ்வு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து தவிர்க்கவும் இந்த தொழில்நுட்பம் அறிக்கை உதவியாக இருக்கும் என்று அமைச்சு கூறியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் விழுந்த விஜயலட்சுமி எனும் இந்திய பிரஜையை காணவில்லை. அதன் பிறகு 9 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு பணி பாதுகாப்பு கருதி ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டது.